இந்த வீடியோவில் நம்ம யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 9 இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது என்னென்னா, இட்ஸ் ஏ செமிகண்டக்டர் டிவைஸ் தட் கேன் ஆம்ப்ளிஃபை எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் சச் அஸ் ரேடியோ அண்ட் டெலிவிஷன் சிக்னல்ஸ். டிரான்சிஸ்டருங்கிறது ஒரு செமிகண்டக்டர் டிவைஸ். இது வந்து என்ன பண்ணணும்னா எலக்ட்ரானிக் சிக்னலை ஆம்ப்ளிஃபை பண்ணணும். எதுலன்னா ரேடியோ அண்டு டெலிவிஷன் சிக்னல்ஸில். இந்த டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா நமக்கு சைஸில் வந்து ரொம்பவே ஸ்மாலராக இருக்கும். ஆரம்ப காலத்தில் வந்து நமக்கு வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வேக்யூம் டியூப்ஸை விட டிரான்சிஸ்டர் நிறைய அட்வான்டேஜ் கொண்டது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, சைஸ் வந்து ரொம்பவே ஸ்மாலராக இருக்கும். நோ ஃபிலமெண்ட் அண்ட் நோ நீட் ஆஃப் பவர் ஃபார் ஹீட்டிங் ஃபிலமெண்ட். ஃபிலமெண்ட் இல்லை, அதனால் என்ன நமக்கு அந்த ஃபிலமெண்ட்டை ஹீட் பண்ணுறதுக்கு பவர் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு லோ ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப லோ வோல்டேஜ் இருந்தால் போதும். ஹையர் எஃபிஷியன்சி. லோ வோல்டேஜ் கொடுத்தாலும் நமக்கு எஃபிஷியன்சி என்னவாக இருக்குது, ஹையாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் தீஸ் அட்வான்டேஜ் இட் ரீப்ளேசஸ் வேக்யூம் டியூப். இந்த மாதிரி அதாவது ஸ்மால் சைஸு, ஃபிலமெண்ட் இல்லை, லோ ஆப்ரேட்லேயே நமக்கு ஹை எஃபிஷியன்சி இருக்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா வேக்யூம் டியூப்ஸுக்கு பதிலாக எதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம், டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டார். டிரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டாருங்கிறத வந்து நம்ம சேர்த்து எழுதினோம்னா டிரான்சிஸ்டர் அப்படின்னு ஷார்ட்டாக கொண்டு வந்தாங்க. இந்த டிரான்சிஸ்டரோட டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 டைப் இருக்குது. ஒன்று யூனிபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், இன்னொன்று பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். ஃபஸ்ட்டு யூனிபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். த கரண்ட் கண்டக்ஷன் இஸ் ஒன்லி டியூ டு ஒன் டைப் ஆஃப் கேரியர்ஸ். யூனிபோலாரில் வந்து நமக்கு வந்து கரண்ட் கண்டக்ஷன் என்னவாக இருக்குன்னா ஒரு கேரியர்ஸ் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அது என்ன டைப் அப்படின்னா மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். சார்ஜ் கேரியர்ஸில் நமக்கு மைனாரிட்டி மெஜாரிட்டி இருக்கு இல்லையா, அப்போ யூனிபோலாரில் எது மட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியும், மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். நெக்ஸ்ட்டு பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். பைபோலார் அப்படிங்க பைனாவே நமக்கு 2. ஸோ டியூ டு போத் மெஜாரிட்டி அண்டு மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். இந்த பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரில் நம்ம மெஜாரிட்டி அண்டு மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இந்த டிரான்சிஸ்டரில் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுன்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர் ஒன்று இருக்குது, பிஎன்பி டிரான்சிஸ்டர் ஒன்று இருக்குது. இந்த என்பிஎன் டிரான்சிஸ்டருக்குள்ளே அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா சாண்ட்விச்சிங் பி டைப் செமிகண்டக்டர் பிட்வீன் 2 என் டைப் செமிகண்டக்டர். ஒரு ஃபஸ்ட் டயக்ராமில் பாருங்கள், சென்டராக பி இருக்குது, 2 சைட்லேயும் என் இருக்குது. அப்போ ஒரு பி டைப் செமிகண்டக்டரை வந்து 2 என் டைப்புக்கு இடையில சாண்ட்விச் பண்ணுறோம். ஸோ இதுதான் என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஸோ டிரான்சிஸ்டர் பாருங்கள், பேஸ், எமிட்டர், கலெக்டர். ஸோ இதுதான் வந்து டிரான்சிஸ்டருக்கான ஃபிகர். நெக்ஸ்ட்டு பிஎன்பி டிரான்சிஸ்டர். பிஎன்பி டிரான்சிஸ்டருங்கிறது என்னென்னா சாண்ட்விச்சிங் என் டைப் செமிகண்டக்டர் பிட்வீன் 2 பி டைப் செமிகண்டக்டர். 2 பி டைப் செமிகண்டக்டருக்கு இடையில நம்ம ஒரு என் டைப்பை வந்து சாண்ட்விச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது பிஎன்பி டிரான்சிஸ்டர். இந்த படத்தில் பாருங்கள் பிஎன்பி, ஓகேவா. இது வந்து பக்கத்தில் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு டிரான்சிஸ்டர். ஸோ இங்கே பேஸ் இருக்குது, எமிட்டர் இருக்குது, கலெக்டர் இருக்குது. இப்போ எமிட்டர், கலெக்டர், பேஸ் சொன்னோம்ல. எமிட்டருங்கிறது என்னென்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் செக்ஷன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் செக்ஷனுங்கிறத வந்து எமிட்டர்னு சொல்கிறோம். இந்த எமிட்டரோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா டு சப்ளை மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸை சப்ளை பண்ணுறது தான் எமிட்டர். ஆல்வேஸ் ஃபார்வர்ட் பயாஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த பேஸ். ஃபார்வர்ட் பயாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பேஸுங்கிறதுனால இது சப்ளை மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் டு பேஸுக்கு மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸை கொடுக்கும். அடுத்தது பார்த்தோம்னா எமிட்டர் வந்து ஹெவியாக டோப் பண்ணியிருப்பாங்க. எமிட்டர் வந்து ஹெவிலி டோப்டு மெட்டீரியல். அடுத்து ஏபிள் டு இன்ஜெக்ட் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். ஹெவியாக டோப் பண்ணியிருக்கிறதுனால இட் ஏபிள் டு இன்ஜெக்ட் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். நெக்ஸ்ட் வந்து கலெக்டர். கலெக்டருங்கிறது ரைட் ஹேண்ட் செக்ஷன். லெஃப்ட் ஹேண்ட் செக்ஷன் எமிட்டர், ரைட் ஹேண்ட் செக்ஷன் கலெக்டர். கலெக்டரோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா டு கலெக்ட் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். எமிட்டர் என்ன பண்ணும், சப்ளை மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். அது சப்ளை பண்ணதை டு கலெக்ட் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து கலெக்டரோட ஒர்க். கலெக்டர் வந்து ஆல்வேஸ் ரிவர்ஸ் பயாஸ்ட். கலெக்டர் வந்து எப்பயுமே ரிவர்ஸ் பயாஸ். ஸோ அஸ் த சார்ஜ் கேரியர்ஸ் அவே ஃப்ரம் த ஜங்ஷன்லேருந்து சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம் வித் த பேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி டோப் பண்ணியிருப்பாங்கன்னா மாடரேட்லி டோப்டு. எப்படி டோப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது மாடரேட்லி டோப்டு. பேஸ் வந்து ஒரு மிடில் செக்ஷன்.
எமிட்டருங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் செக்ஷன், கலெக்டர் ரைட் ஹேண்ட் செக்ஷன், பேஸுங்கிறது மிடில் செக்ஷன். இது வந்து எப்படி டோப் பண்ணியிருக்காங்கன்னா வெரி லைட்லி டோப்டு, ஸோ வெரி தின். எப்படி இருக்குன்னாக்கா வெரி மைக்ரான் மீட்டர் ரேஞ்சில் இருக்கும். ஸோ இட் மே பாஸ் மோஸ்ட் ஆஃப் த இன்ஜெக்டட் சார்ஜ் கேரியர் டு த கலெக்டர். வர எல்லாத்தையுமே எங்கே கொடுக்கும் அப்படின்னாக்கா இது கலெக்டருக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு டிரான்சிஸ்டர் பயாசிங், அப்ளையிங் எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் டு த டிரான்சிஸ்டர். ஒரு டிரான்சிஸ்டரில் நம்ம எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதை தான் பயாசிங் சொல்கிறோம். ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்து அதில் எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் கொடுக்கறதுல அது வந்து பயாசிங். டிபெண்டிங் அப்பான் எக்ஸ்டர்னல் வோல்டேஜ், அதாவது பயாஸ் வோல்டேஜ், டிரான்சிஸ்டர் ஒர்க்ஸ் இன் 3 regions. ஸோ டிபெண்டிங் அப்பான் எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் பயாஸ், அதாவது பயாஸ் வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அதை டிபெண்ட் பண்ணிவிட்டு டிரான்சிஸ்டர் வந்து எங்கெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னா 3 regionஸில் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ அந்த 3 region என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆக்டிவ் ரீஜியன், கட் ஆஃப் ரீஜியன், சேச்சுரேஷன் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த டேப்லர் காலம் பார்த்தோம் அப்படின்னா ரீஜியன் வந்து ஆக்டிவ். அப்போ எமிட்டர் பேஸ் வந்து ஃபார்வர்ட் பயாஸ்லையும் கலெக்டர் பேஸ் ரிவர்ஸ் பயாஸ்லையும் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டிரான்சிஸ்டர் வந்து என்னவா ஒர்க் ஆகும், ஆம்ப்ளிஃபையராக ஒர்க் ஆகும். கட் ஆஃப் ரீஜியனில் எமிட்டர் பேஸ் வந்து ரிவர்ஸ் பயாஸும் கலெக்டர் பேஸ் வந்து ரிவர்ஸ் பயாஸும் கொடுத்தோம்னா இந்த டிரான்சிஸ்டரோட ஆப்ரேஷன் என்னென்னா ஓப்பன் ஸ்விட்சில் இருக்கும். நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் ரீஜியனில் எமிட்டட் பேஸ் வந்து ஃபார்வர்ட் பயாஸும் கலெக்டர் பேஸ் வந்து ஃபார்வர்ட் பயாஸும் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஒரு க்ளோஸ்டு ஸ்விட்சாக இருக்கும். இதோட கான்ஃபிகரேஷனை பொறுத்து இதை வந்து நம்ம 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன், காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன், காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் பார்க்க போகிறது காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது. டிரான்சிஸ்டரோட எமிட்டர் வந்து நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்தது அதோட பாசிட்டிவை கொண்டு வந்து நம்ம அந்த பேஸ் இருக்குல்ல அதோடவும் அடுத்ததோடையும் கனெக்ட் பண்ணுறோம். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா கலெக்டர் வந்து நம்ம பாசிட்டிவில், ஸோ எமிட்டர் வந்து நெகட்டிவ்லையும் கலெக்டர் வந்து பாசிட்டிவ்லையும் கொடுக்குறோம். ஸோ இந்த டயக்ராம் என்ன அப்படின்னா காமன் பேஸ் இருக்குல்லையே அதோட டயக்ராம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டட் பி ஆர் கான்ஃபிகரேஷன். இந்த காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது கிரவுண்டட் பி ஆர் கான்ஃபிகரேஷன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எமிட்டர் வந்து இன்புட் டெர்மினலாக இருக்குது, கலெக்டர் அவுட்புட் டெர்மினலாக இருக்குது, பேஸ் வந்து காமன் டெர்மினலாக இருக்குது. எமிட்டர் இன்புட்டு, கலெக்டர் அவுட்புட், பேஸ் வந்து காமன் டெர்மினலாக இருக்குது. இதில் எமிட்டர் ஃபார்வர்ட் பயாஸ்லையும் கலெக்டரை வந்து ரிவர்ஸ் பயாஸ்லையும் கொடுக்குறோம். இங்கே கரண்ட் வந்து எமிட்டரில் இருக்குது பாருங்கள், அது கரண்ட் ஐஇ. அந்த ஐஇ ஃப்ளோஸ் இன் த இன்புட் சர்க்யூட், ஐசி ஃப்ளோஸ் இன்டு அவுட்புட் கரண்ட். இதில் பார்த்தோம்னா ஐஇங்கிறது வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்களே எமிட்டர் கிட்ட. ஸோ ஐஇ ஃப்ளோஸ் இன் த இன்புட் சர்க்யூட். ஐஇ வந்து இன்புட் சர்க்யூட்குள்ளே கொடுக்குறோம். ஐசி ஃப்ளோஸ் அவுட்புட் கரண்ட், ஐசியிலேருந்து நமக்கு வெளியில் வருது. ஓகே, த ரேஷியோ ஆஃப் கலெக்டர் கரண்ட் ஐசி டு எமிட்டர் கரண்ட் ஐபி, அதை என்ன சொல்கிறோம்னா கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்னென்னா கலெக்டர் கரண்ட் ஐசி இருக்கு இல்லையா, அடுத்து எமிட்டர் கரண்ட் ஐபி இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் ஒரு ரேஷியோ எடுத்தோம்னா அதுதான் கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர். ஸோ இதுக்கான சிம்பிள் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஆல்ஃபான்னு கொடுக்குறோம். ஸோ இன்புட் சிக்னல் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் டிசி ஆல்ஃபா, அப்போ ஐஇ பை ஐசி. ஆல்ஃபா டிசி, டிசிங்கிறது டைரக்ட் கரண்ட். ஸோ ஆல்ஃபா டிசி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐஇ பை ஐசி. இதே வந்து ஆல்ஃபா இருக்கு இல்லையா, அது ஏசியாக இருந்துச்சுன்னா ஆல்ஃபா ஏசி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல் ஐசி பை டெல் ஐஇ. இதில் எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னாக்கா விசிபி, அதாவது வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து சிபியில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர்னு சொல்கிறோம். ஸோ டோட்டல் கலெக்டர் கரண்ட், இதுக்குள்ளே இருக்க டோட்டல் கரண்ட் என்னென்னா ஐசி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஐபி ப்ளஸ் ஆல்ஃபா ஐசிபி. அப்போ நமக்கு தேவை ஆல்ஃபா அப்படின்னா இதை வந்து எப்படி எழுதலாம்னா அந்த இதுக்கு இடையில நிறைய டெரிவேஷன்ஸ் இருக்குது, நான் லாஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கோம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஐசி மைனஸ் ஐசிபி பை ஐபி ஈக்குவல் டு இது ஜென்ரலாக ஐசி பை ஐபின்னு எழுதலாம். அப்போ ஐபி வேணும், ஐபி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஐஇ மைனஸ் ஐசி. இது வந்து பேஸ்லையே கரண்ட் பேஸில் இந்த இம்பார்ட்டண்ட் ஈக்குவேஷன் ஐபி இஸ் ஈக்குவல் டு
1 minus alpha into IE minus IC. நெக்ஸ்ட் இதோட இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அவுட்புட் இருக்குது. ஸோ இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் curve drawn between current E இருக்கு இல்லையா IB and voltage VEB for a given value of CB voltage. அப்போ நமக்கு வந்து வேரியேஷன்ஸ் ஆர் மாடுலேஷன் ஆஃப் த எஃபெக்டிவ் பேஸ் வித் பை த கலெக்டர் வோல்டேஜ், இதை இயர்லி எஃபெக்ட் ஆர் பேஸ் வித் மாடுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த கிராஃப் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம எக்ஸில் வந்து வோல்டேஜ், ஒய்யில் வந்து கரண்ட் எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு வந்து சப்போஸ் ஃபஸ்ட் இங்கே 2 கர்வ் இருக்கு இல்லையா, ஒன்று கீழே இருக்குல்ல பாருங்க, கீழே இருக்கிறது வந்து சப்போஸ் வோல்டேஜ் வந்து 0 வோல்ட்டாக இருந்தால் இப்படி நமக்கு கர்வ் கிடைக்கும். இதே வந்து 10 வோல்ட்டாக இருந்தால் இப்படி கிடைக்கும். இதுதான் இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தீஸ் எக்ஸிட்ஸ் ஏ கட்டிங் எஃபெக்ட் ஆர் த்ரெஷோல்டு வோல்டேஜ் VEB below which the emitter current is very small. ஸோ இங்கே வந்து RP is equal to del EB by del IE. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஸ்மால் சேஞ்ச் இன் வோல்டேஜ் த காசஸ் லார்ஜ் சேஞ்ச் இன் கரண்ட். சின்னதாக வோல்டேஜ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணாலும் கரண்ட்டில் வந்து நிறைய சேஞ்ச் இருக்கும். நெக்ஸ்ட்டு அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த சிபியில், அதாவது காமன் பேஸ் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில் கரண்ட் எடுத்துருக்குறோம். சப்போஸ் வந்து நமக்கு கரண்ட் வந்து IE ஈக்குவல் டு 0 மில்லி ஆம்பியர்னா இந்த ஃபர்ஸ்ட் இது, 1 மில்லி ஆம்பியர்னா இங்கே இந்த இடத்துல ரெண்டாவது இருக்கு இல்லையா அது, 2 மில்லி ஆம்பியர்னா the third one, 3 மில்லி ஆம்பியர்னா fourth one. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து அங்கே லைன் கிடைக்கும். ஸோ the collector current IC varies with VCB for very low voltage. அதாவது எவ்வளோ வோல்டேஜ் அப்படின்னா below 1 volt. But transistor never operated to this region. ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம டிரான்சிஸ்டரை ஆப்ரேட் பண்ணவே கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் ரீஜியன். ஆக்டிவ் ரீஜியன், த கலெக்டர் கரண்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் விசிபி. விசிபிக்கு வந்து இண்டிபெண்ட்டாக கலெக்டர் கரண்ட் இருக்கும். இஃப் விசிபி இஸ் இன்க்ரீஸ்ட் பியாண்ட் a certain value of IC, eventually increases rapidly because of avalanche effect. கலெக்டர் கரண்ட் வந்து விசிபிக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு சொன்னோம். அப்போது சப்போஸ் விசிபி வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சர்டன் வேல்யூ வரைக்கும் இந்த கரண்ட் ஐசி இருக்கு இல்லையா, அது இன்க்ரீசஸ் ரேப்பிட்லி, அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அவலான்ச்சி எஃபெக்ட். இந்த கண்டிஷனுக்கு பேர் பஞ்ச் த்ரோ ஆர் ரீச் த்ரோன்னு பேர். இந்த கண்டிஷனுக்கு பேர் பஞ்ச் த்ரோ ஆர் ரீச் த்ரோ. நெக்ஸ்ட்டு கட் ஆஃப் ரீஜியன். இங்கே ஸ்மால் கரண்ட் ஐஎஸ்சி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு IE வந்து நமக்கு 0வாக இருக்கும். ஸோ இது வந்து கட் ஆஃப் ரீஜியன். ஸோ காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் காமன் எமிட்டர், காமன் கலெக்டர் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.